ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா. குருபியோ நம. நமஸ்தே சுகுணாந்தம் காஞ்சி பீட்டம் பிரபுஜிதம் திவ்யகான வயசம் காஞ்சி ஜெகதம் நமஸ்தே அபரகட சிந்து ஞானம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர் குரும் பரமாமதானம் கலியுதேவம் காஞ்சி மாநில யூடியூப் சேனல் பிரத்யேக மனது மகாபல்ய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் உங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு, இந்த 1000 ரூபாயை அவனோட தலகாணிக்கு கீழே வச்சுடும். இந்த 1000 ரூபாயை அவனோட தலகாணிக்கு கீழே வச்சுடும். திருச்சி டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த மணக்கால், அந்த மணக்காலை சேர்ந்தவர் கந்தசாமி ஐயர். இவர் மடத்துக்கு ஸ்ரீகாரியமாக இருந்தார், மேனேஜர். மகாபிரிவா கொடுக்குற ஜலம், தீர்த்த பிரசாதம், சந்திரமௌலீஸ்வரரோட அபிஷேக தீர்த்தம், அவர் கையால் கொடுக்குற பிரசாதத்தை தவிர மடத்தில் எதையுமே அவர் எடுத்துட்டதில்லை, சாப்பிட்டதில்லை. அதனால் மகாபிரிவா போன காசி யாத்திரை, ரொம்ப வருஷமாக போனார் காசி யாத்திரை. அதுக்கு கூடவே அவர் கூட போயிருக்கார். அங்கங்கே தங்குற இடத்துல கூட அவர் மடத்தோட எதையும் ஆகாரம் எடுத்துக்க மாட்டார். அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது கிரகங்களுக்கு போய் அதை அவள் கொடுக்குற இதை வாங்கி சாப்பிட்டுப்பார், இல்லைன்னா பட்டினியோடு இருந்துருவார். சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது, அதுபடி அவர் அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருந்தார். இதெல்லாம் முடிஞ்சது. ஒரு சமயத்தில் 1922ஆம் வருஷம் ஸ்ரீகாரியத்திலேருந்து அவர் விலகிண்டு ஊருக்கு போயிட்டார். ஏன்னா இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவர் இப்படி இருக்கவர் மற்ற பேர்கிட்ட இப்படி இருப்பார். அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் யாருக்குமே பிடிக்காது, கூட இருக்குவாளுக்கு. இது சுபாவம் அப்படி தான் இருக்கும். நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கும், டிசிப்ளின்டாக இருக்கணும்னா மற்ற பேர் அவளுக்கு பிடிக்காது. நம்மள கலிகாலம் எப்பயோ ஆரம்பிச்சுடுத்தேன். அதனால் இவர் அதனால் என்ன பண்ணார், ரொம்ப தாக்கு பிடிக்க முடியலை. அதனால் பெரியவா கிட்ட, மகாபெரியவா கிட்ட சொல்லிவிட்டு அதுலேருந்து விலகிண்டு இந்த ஸ்ரீகாரியத்துலேருந்து அவர் ஊருக்கு போயிட்டார். ஊர்லேயும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு போயிட்டார். போனதோடு அவர் 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி நிச்சயம் மகாபிரிவா எங்கே தங்கியிருக்காடோ அங்கே ஒரு வாரமாவது தங்கி இருந்துட்டு போவார். இது பண்ணியிருந்தார். அது ரொம்ப சிக்கனமாக அவர் இருக்கிறதுனால மகாபிரிவாளுக்கு அங்கங்கே சம்பாவனை நிறைய பண்ணுவாள். அவள் பணம் ஏதாவது கொஞ்சம் இது பண்ணி வைப்பா. அதுவும் நல்ல, யார் ரொம்ப நல்ல மனசோட வைக்கிறாளோ அதான பெரியவா எடுத்துப்பா. பெரியவா பரமேஸ்வரன். அதில் செலவு முழுக்க இவர் பணத்தெல்லாம் இவர் தான் கையில் எடுத்து வச்சுப்பார். அதில் எவ்வளோ செலவு கராராக செலவழித்து மீதி பணத்தில் கொஞ்சம் ரிசர்வ் வச்சுட்டு எப்படி ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்லாம் பண்ணியிருக்கார். அதில் இன்னும் மீதி இருக்க பணமாக ஏதாவது கொஞ்சம் வச்சுட்டு திருவானைக்காவலில் நம்முடைய சங்கர மடத்தோட சங்கர மடம் அது ரொம்ப சிதிலமாக இருந்தது. அதை திருப்பி ரெனியூ பண்ணார். திருப்பி கட்டாயத்துக்கு அந்த பணத்தை அந்த ஊரை சேர்ந்த விஷ்ணுபுரம் நாராயண சுவாமி ஐயர் அப்படிங்கிற கிட்ட அவருடைய ஹெல்ப், அவர் அந்த ஊர்லேயே இருந்தார். அவரை வச்சுட்டு அந்த திருவானைக்காவல் சங்கர மடத்தை பிரமாதமாக கட்டியிருக்கார். அதை அந்த வீடியோவில் பார்த்தேன். இது பிரம்மஸ்ரீ கணேச சர்மா தான் சொல்கிறார். பிரமாதமாக இருக்குது, எல்லோரும் போய் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. இது முழுக்க நம்ம நம்ம கந்தசுவாமி ஐயரோட அவருடைய இதனால வந்தது. அங்கே அவர் பண்ணியிருந்தா கூட கந்தசாமி ஐயருடைய முயற்சி தான் இது அப்படின்னு சொன்னார். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கார், இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கார். அப்புறம் அவருக்கு அப்புறம் மகாபிரியா ஒரு வாட்டி 1939 அவரை கூப்பிட்டு, அவரை லெட்டர் போட்டு அவரை கூப்பிட்டு கும்பகோணத்தில் இருந்தபோது அவர் எப்படிலாம் மடத்தில் இருந்தாருங்கிறதெல்லாம் சொல்லி அவருக்கு ஒரு சால்வியை போற்றி அவரை கௌரவப்படுத்தி அவருக்கு அது மாதிரிலாம் மகாபிரிவா பண்ணி இது பண்ணியிருக்கார். ஏன்னா அவருக்கு மகாபிரிவா பரமேஸ்வரனுக்கு தான் தெரியும் என்ன ஆக போகிறதுன்னு. அதனால் அந்த 1939 ஜூன் மாதத்தில் ஒரு நாள்
இவருக்கு வந்து ஒரு லெட்டர் வந்தது, மகாபெரிவாளுக்கு ஒரு லெட்டர் கந்தசாமி ஐயர் மூலம் அவர்கிட்டேருந்து வந்தது. அதாவது அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது கந்தசாமி ஐயர். இன்றைக்கோ நாளைக்கோ உயிர் போகிறதுன்னு இருந்தபோது அவர் வந்து அவருக்கால எழுதலாம் முடியாது, அவ்வளோ ரொம்ப பலவீனமாக இருந்தார். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வச்சு அவர் லெட்டரை எழுத சொன்னார், பெரியவாளுக்கு அட்ரஸ் பண்ணி வந்து அதை அனுப்ப சொன்னார். அந்த மகாபெரிவாளுக்கு இதை போஸ்ட் பண்ணிவிடுன்னு. அதை கொண்டு அதை போஸ்ட் பண்ணி அது வந்தது. அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து மகாபிரிவா வந்து இந்த லெட்டர் வந்த பிறகு கந்தசாமியை வந்து எப்படி இருந்தார், அவருடைய குணாதிசயம் எப்படிங்கிறத பற்றி உறக்க பேசினாராம். ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவும் இருக்கலாம், இல்லை மனசாலேயே அவர் மகாபிரிவா வந்து ரொம்ப அவரை ஸ்லாகிச்சு பேசியிருக்கார். பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணாராம், அங்கே அவர் யாரோ ஒருத்தருக்கு அவரை இங்கே வர சொல்லு அப்படின்னு வந்தாரான். நீ திருச்சியிலேருந்து தான் வரியா? நம்ம திருச்சியில் மணக்கால்லேருந்து வரேன். அப்போ உனக்கு கந்தசாமி ஐயரை தெரியுமோ அப்படின்னு. நன்னாவே தெரியும், அவருடைய கிரகத்துக்கு பக்கத்தில் தான் நான் எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். சரி, ஒரு காரியம் பண்ணு, இந்த பிரசாதம் விபூதி குங்குமம் அப்புறம் அபிஷேக தீர்த்தம் அதை கொடுத்துருக்கார், இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துரு. நீ எப்போ போகிறதா இருக்க? மகாபிரிவா ஆணையிட்டால் நான் இன்னைக்கு இப்பயே கிளம்பிடுறேன்னாரு. எப்பயே போயிடு, நாளைக்கு அங்கே போய் சேர்ந்துட்டு இதெல்லாம் அவருக்கு கொடுத்துரு. அப்புறம் வந்து இன்னொரு காரியம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மடத்து மேனேஜரை கூப்பிட்டார். ஒரு 1000 ரூபாய் கொண்டு வானார். 1000 ரூபாய் ஒரு கவரில் போட்டு அதை இவர்கிட்ட கொடுத்து, நீ அவர்கிட்ட பேசிகிட்டே இரு, அவருக்கு தெரியாமல், கந்தசாமிக்கு தெரியாமல் அவருடைய தலைகாணி கீழே அதை வச்சுருவோன்னாராம். சரி, அப்படியே பண்ணுறேன் அப்படின்னாரு. போனார், எல்லாத்தையும் பண்ணியிருக்கார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். மகாபிரிவர்கிட்டேருந்து பிரசாதம் கடைசியாக நான் இதுதான் எனக்கு வரணும், உயிர் போகணும்னு அப்படி அவர் தான் லெட்டர் எழுதியிருக்கார். அதுக்கேற்றாலும் இது போச்சு. அது இன்னைக்கு போச்சுன்னா அடுத்த நாள் இல்லை, அதுக்கும் அடுத்த நாள் 3வது நாள் அவர் மகாபிரிவா கிட்டேயே வந்து சேர்ந்துட்டார், பரமேஸ்வரன் கிட்டேயே. அப்போ வந்து மகாபிரிவா வந்து அவர் தலைகாணிக்கு கீழே இந்த பணம் வச்சுட்டு வந்துரு அப்படின்னா அதுதான் அவருடைய செலவுக்கு கடைசி இது இருக்குமே, அவருக்கு அந்த காரியங்களுக்கு அது உபயோகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே இந்த வந்தவா பின்னாடி வந்து மகாபிரிவா கிட்ட சொல்லியிருக்கா. ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிவா பாதுமே சரணம், மகாபிரிவா பாதுமே சரணம்.